ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கேன்வாஸை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு கீழே 1 இன்ச் அகலமும் 2 இன்ச் ஹைட்டும் கொடுத்து ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 1/2 இன்ச் மேலே தள்ளி 3/4 இன்ச் அகலமும் 1.25 இன்ச் ஹைட்டும் கொடுத்து உள்ளே ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்குங்க. இந்த 2 ட்ரையாங்கிளுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். பார்த்திங்கன்னா அவுட்ரு ட்ரையாங்கிள் உள்ளே குட்டியாக ட்ரையாங்கிள் தெரியும். அதே மாதிரி கேன்வாஸில் நமக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வேணுமோ அதை வரைஞ்சிக்குங்க. ஒரே ஷேப்பில் எல்லாமே இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா வரைஞ்சிட்டு ஸ்பேஸ் விடாமல் கேன்வாஸையும் வேஸ்ட் பண்ணாமல் வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு எல்லா ட்ரையாங்கிளும் கட் பண்ணி எடுக்கணும். இந்த கார்னரை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. நமக்கு எத்தனை ட்ரையாங்கிள் வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ட்ரையாங்கிளையும் ஒரு லைனிங் கிளாத்தில் வச்சு நான் அயன் பண்ணிக்கிறேன். அயன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும். அதே ஷேப்பில் எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் துணி கொடுக்க தேவையில்லை, கரெக்டாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவில் சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டு 2 பக்கம் 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இந்த ட்ரையாங்கிளையும் 2ஆக மடிச்சிட்டு கரெக்டாக சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டு ஒவ்வொரு ட்ரையாங்கிளையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் மேல் பக்கம் வச்சோன்னா ஒரு ட்ரையாங்கிள் கீழ் பக்கம் வச்சு மாற்றி இது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த குட்டி ட்ரையாங்கிளை மட்டும் தையலை சின்னதாக மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக கார்னரில் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கங்க. ஒவ்வொன்றா தனித்தனியாக தான் தைக்க முடியும் இதையே. அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அந்த தையலை பிரித்து எடுத்துருங்க. பிரித்து எடுத்த பின்னாடி தான் நம்ம இதை டிசைன் தைக்க முடியும். அதனால் அதை பிரிச்சுட்டு இந்த உள்ளே இருக்கிற குட்டி ட்ரையாங்கிள் போர்ஷனை மட்டும் ரொம்ப எட்ஜாக ஒட்டி கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஒரு mm ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணிவிட்டு கார்னர் கட் கொடுத்துக்குங்க. கட் கொடுத்தா தான் உள்ளே திருப்ப முடியும். இந்த மாதிரி எல்லா ட்ரையாங்கிளையும் உள்பக்கமாக திருப்பி லைட்டாக ஒரு அயன் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடச்சிடும். நம்ம என்ன கலர் அடியில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோமோ அந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு வச்சு ஒரு சைடு மட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ மேல் பக்கமாக ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் நம்ம நெடில் ஸ்டிச் கொடுக்கணும். ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ரஃப் அடிச்சுக்குங்க. எல்லாமே தைச்சி முடித்த பின்னாடி நமக்கு ஃபினிஷிங் இப்படி தான் கிடைக்கும். இதே மாதிரி நெக்குக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதே மாதிரி நெக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிசைனில் ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.